உனக்கு விரோதமாய் ஈழமாய் ஜனங்கள் பேசலாம், உனக்கு விரோதமாய் ஜனங்கள் அவமானமான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கலாம். கவலையே படாதீங்க. கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைங்கள். கர்த்தர் சகலத்தையும் அவர் சுமப்பார். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஏனால் நீதிமானுடைய கூடாரத்தை ஒரு காலத்தும் என் கர்த்தர் வெக்கத்துல போடவே மாட்டார். ஹல்லேலூயா. நீ இருக்கிற நிலத்திலும் உன்னை உயர்த்த அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஏனால் சேனைகளின் கர்த்தர் அவர் இயேசு. ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அதனால நான் சொன்னேன், அவருடைய சித்தத்துக்கு நீங்க அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய சித்தம் என்ன தெரியுங்களா? உன்னை சுத்தமாக்க வேண்டும். அவருடைய சித்தம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய சித்தம் என்ன தெரியுங்களா? நீ போகிற இடமெல்லாம் நீ வெற்றியோடு வாழ வேண்டும். அதுதான் ஒரு தகப்பனுடைய ஆசை. இன்னைக்கு நினைத்து பாருங்கள், உங்களுடைய தகப்பன் கிட்ட நீங்க போய் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய தகப்பன் அதை செய்யாமல் இருப்பாரா? நான் சொல்லுகிறேன், சில நேரத்தில் நம்முடைய தகப்பன் செய்யாமல் போலாம். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பன் சகலத்தையும் செய்து முடிப்பார். ஏனால் அவர் நேசிக்கிற தேவன். அதனால சொன்னேன், அவர் எனக்காக உனக்காக ரத்தத்தையே சிந்தினார், மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி இருக்கிறார்.